ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்று திருச்சபை நமக்கு சிந்திப்பதற்காக கொடுத்திருக்கிற தலைப்பு உருவாக்கும் சிற்பிகள். ஏன் என்று சொன்னால் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம். எனவே இந்த ஞாயிறு ஆசிரியர் ஞாயிறாக அனுசரிக்கப்படுவதனாலே இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஆசிரியர்கள் உருவாக்குகிற சிற்பிகள். இதற்கு ஆதாரமாய் கொடுத்திருக்கிற வசனம் எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். சிற்பி என்பவன் யார்? இதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். கல்லினாலும் மண்ணினாலும் களிமண்ணினாலும் ஒரு புதிய படைப்பை கொண்டு வருபவன்தான் சிற்பி. இந்த சிற்பியினுடைய பணி என்ன என்று சொன்னால், தேவையில்லாததை அகற்றுவதும் தேவையானதை சேர்ப்பதும் தான் இந்த சிற்பியுடைய பணி. ஒரு கல் இருக்கிறது, அதை சிலையாக வடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் இருக்கிற தேவையில்லாத பகுதிகளை அகற்ற வேண்டும். ஒரு களிமண்ணிலே ஒரு சிற்பத்தை அவன் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே அவன் கூடுதலாக களிமண்களை சேர்த்து கொண்டே வர வேண்டும். எனவே ஒரு சிற்பியுடைய பணி அகற்றுவதும் சேர்ப்பதும், செதுக்குவதும் அழகுபடுத்துவதும் தான் அவனுடைய பணி. அப்படியானால் ஒரு ஆசிரியர் சிற்பியை போன்றவர். எப்படி ஒரு சிற்பியானவன் ஒரு கல்லிலே தேவையில்லாத பகுதியை அகற்றுகிறானோ அதே போல ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனிடத்திலே காணப்படுகிற இருள் என்கின்ற அறியாமையை அகற்றுகிறவராக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சேர்ப்பவர் அவனிடத்திலே நல்ல குணநலன்களை நல்ல பண்புகளை சேர்த்து அவன் சமுதாயத்திலே ஒரு நல்ல மனிதனாக உருவாவதற்கு, சிறந்த பண்புடையவனாக உருவாகுவதற்கு இந்த ஆசிரியர் அவனிடத்தில் ஏராளமான நற்குணங்களை சேர்ப்பவராக, கற்றுக் கொடுப்பவராக இருக்க வேண்டும். எனவே தான் ஆசிரியர்கள் உருவாக்கும் சிற்பிகள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. பொதுவாக இந்திய கலாச்சாரத்தில் ஆசிரியர்களுக்கு என்று ஒரு உயர்ந்த ஒரு இடத்தை வைத்திருக்கிறார்கள். பொதுவாக உலக பிரகாரமாக இப்படி ஒரு பழமொழி சொல்வார்கள், மாதா பிதா குரு தெய்வம். எனவே இந்த வரிசையிலே தாய் தந்தைக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவர்கள் ஆசிரியர்களை, குருவை வைக்கிறார்கள். எதற்காக? ஆசிரியர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், ஆசிரியர்கள் அவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள், ஆசிரியர்கள் நேசிக்கப்பட வேண்டியவர்கள், ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதனாலே அவர்களுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய நாட்களிலே ஆசிரியர்கள் எப்படி இருக்கிறார்கள்? இதை புரிந்து கொண்டு சிறந்த ஆசிரியர்களாக அவர்கள் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இங்கே எஸ்ராவை அவர்கள் இங்கே கொடுத்திருக்கிறார்கள். எஸ்ரா அவனிடத்தில் காணப்பட்ட 3 காரியங்களை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். முதல் காரியம் என்ன என்று சொன்னால், எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இஸ்ரவேலுக்கு போதிப்பதற்காக அவன் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இன்று பெரும்பாலான ஆசிரியர்களுடைய இருதயம் பக்குவம் அடையவில்லை. சரியான பக்குவம் அவர்களிடத்திலே வரவில்லை. பக்குவம் என்று சொன்னால் சரியான முதிர்ச்சி இன்னும் அநேக ஆசிரியர்களுக்கு இல்லை. சமீபத்தில் என்னுடைய மகன் ஒரு காரியத்தை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டான். என்ன என்று சொன்னால், பள்ளிக்கு சென்று மாலை வந்த உடனே என்னிடத்தில் சொன்னான், அப்பா இன்னைக்கு எல்லாத்தையும் பிளேஸ் மாற்றிட்டாங்கப்பா அப்படின்னா. எதற்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னான், நல்லா படிக்கிறவங்களெல்லாம் இப்போ முன்னாடி வச்சுருக்காங்க, நல்லா படிக்காதவங்களெல்லாம் பின்னாடி வச்சுட்டாங்கப்பா அப்படின்னா. அப்போ இதை கேட்ட உடனே நான் ஒரு காரியத்தை சிந்திக்கிறேன். இந்த ஆசிரியர் எந்த மனநிலை உடையவராக இருக்கிறார்? இன்னைக்கு பெரும்பாலான ஆசிரியர்கள் படிக்கிற பிள்ளைகளுடைய பின்னால் ஓடுகிறவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர
படிக்காத பிள்ளைகளை கடைசி பெஞ்சு என்கின்ற மாப்பிள்ளை பெஞ்சிலே உட்கார வைக்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர, படிக்காத பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்து அதையும் படிக்கிற பிள்ளையாக மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் பெரும்பாலான ஆசிரியர்களுக்கு இன்று இல்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள தான் வேண்டும். இதுதான் அந்த மனம் பக்குவப்பட வேண்டும். உங்களிடத்திலே ஒரு மாணவரை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மாணவனிடத்திலே இருக்கிற அறியாமை அகற்றப்பட வேண்டும். அந்த மாணவனிடத்திலே நீங்கள் கல்வியை புகட்டி அவனை ஒரு சிறந்த பண்பாளனாக ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களிடத்திலே ஒரு மாணவனை கொடுக்கிறார்கள். பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை கொடுக்கிறார்கள். ஆனால் இன்று பெரும்பாலான ஆசிரியர்கள் வேலையை செய்கிறோம், சம்பளம் வாங்குகிறோம், அவ்வளவுதான். இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மனநிலைமை உடையவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர, என்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற குழந்தையினுடைய வாழ்க்கை என் கையில் இருக்கிறது என்பதை ஒரு நாளும் ஆசிரியர்கள் புரிந்து கொள்வதே இல்லை. அப்படி புரிந்து கொண்ட ஆசிரியர்கள் எல்லாம் இன்று நல்ல ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். கல்வி முறைக்கு பெயர் பெற்ற ஒரு நாடு ஃபின்லாந்து. ஃபின்லாந்து நாட்டிலே பள்ளியிலே மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு கதை ஒன்று அவருடைய பாட புத்தகத்திலே சேர்த்திருக்கிறார்கள். என்ன கதை என்று சொன்னால், ஒரு ஊரிலே திடீரென கொள்ளைக்காரர்கள் வந்து அந்த கிராமத்தை கொள்ளையடிப்பார்கள். அப்படி கொள்ளையடிக்க வரும்போது கையில் கிடைத்ததெல்லாம் அவர்கள் எடுத்து செல்வார்கள். யாராவது வழியிலே மாட்டினால் தன் கையில் இருக்க வாளால் அவர்களை வெட்டி வீழ்த்து விடுவார்கள். இந்த கொள்ளையர்கள் குதிரைகளிலே வருவது வழக்கம். அதே போல ஒரு நாள் ஒரு தாய் இடுப்பில் ஒரு குழந்தையை வைத்திருக்கிறாள். கீழே ஒரு குழந்தை நின்று கொண்டிருக்கிறார். இந்த 2 குழந்தைகளுக்கும் சோறு ஊட்டி கொண்டு இருக்கிறாள். சோறு ஊட்டி கொண்டு இருக்கும்போது திடீரென குதிரைகளுடைய குளம்படி சத்தம், அந்த கால் சத்தம் கேட்கிற குதிரைகள் வருகிற சத்தம், கொள்ளையர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி ஊரார் எல்லாம் ஓடி ஒழிக்கிறார்கள். இப்போது இந்த தாயானவள் இந்த 2 பிள்ளைகளையும் தூக்கி கொண்டு ஓட வேண்டும். இவள் ஓட முயற்சிக்கிறாள். இவளால் அந்த 2 பிள்ளைகளையும் தூக்கி கொண்டு ஓட முடியவில்லை. எனவே ஒரு பிள்ளையை கீழே இறக்கிவிட்டு ஒரு பிள்ளையை இடுப்பில் தூக்கி கொண்டு ஓடி ஒரு மறைவிடத்திலே மறைந்து கொள்ளுகிறாள். கொள்ளையர்கள் வருகிறார்கள். இந்த பிஞ்சு குழந்தை என்று கூட பார்க்காமல் தன் வாளுக்கு அந்த குழந்தையை இரையாக்கி விட்டு அவர்கள் கடந்து சென்று விடுகிறார்கள். இதை ஒளிந்து நின்று அழுகையோடு கண்ணீரோடு அதை பார்த்து கொண்டிருந்த தாய் இப்பொழுது வெளியே வருகிறாள். ஏராளமாக எல்லா மக்களும் இப்பொழுது வெளியே வந்து கேட்கிறார்கள், எம்மா, 2 குழந்தைகள், உன்னுடைய 2 கண்கள் போன்றவர்கள், ஒரு குழந்தையை விட்டு ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு ஓடி இருக்கிறாயே என்று சொன்னபோது அந்த தாய் இப்படி சொல்வதாக அந்த கதை இருக்கிறது. என்னிடத்தில் இருந்தது பக்கத்து வீட்டு குழந்தை. என்னுடைய இடுப்பிலே நான் சோறுட்டி கொண்டிருந்தது பக்கத்து வீட்டு குழந்தை. என்னுடைய குழந்தை கீழே நின்று கொண்டிருந்தது. கொள்ளையர்கள் வந்து விட்டார்கள். என்னால் 2 குழந்தைகளையும் காப்பாற்ற முடியவில்லை. எந்த குழந்தையை காப்பாற்றலாம் என்று சொல்லி நான் முடிவெடுத்த போது, என்னை நம்பி ஒப்படைத்த பக்கத்து வீட்டு குழந்தையை நான் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நான் என் குழந்தையை பலி கொடுத்து விட்டு இந்த குழந்தையை காப்பாற்றினேன் என்று சொல்லி அந்த கதை முடிகிறது. இதை பாடமாக வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு ஆசிரியர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதற்கு இது பாடமாக அங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு ஆசிரியருடைய இருதயம் பக்குவப்பட வேண்டும். மாணவருக்கு செய்ய வேண்டியது என்ன என்கின்ற பக்குவம், ஒரு மாணவனுக்கு அவன் உருவாகுவதற்கு நான் செய்ய வேண்டிய என்னுடைய கடமை என்ன என்கின்ற பக்குவம் ஒரு ஆசிரியருக்கு உண்டாயிருக்க வேண்டும். எனவே எஸ்ராவுக்கு இருதயம் பக்குவப்பட்டிருந்தது. 2வது எஸ்ராவை குறித்து சொல்லப்படுகிறது. அதில் நீங்கள் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே அவனை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் படித்து தேறின வேத பாரகன் என்று சொல்லப்படுகிறது. எஸ்ரா தேறினவனாக இருந்தான், படித்து தேறினவன். நீங்கள் அதை அதற்கு முந்தைய அதிகாரங்களிலே நீங்கள் அதை பார்க்க முடியும். படித்து தேறினவனாக இருந்தான். இன்று ஆசிரியர்கள் தேறினவர்களாக இருக்கிறார்களா என்று சொன்னால் கேள்விக்குறிதான், இல்லையா?
அவர்கள் தேறி இருக்க வேண்டிய காரியங்கள் ஏராளமான காரியங்கள் உண்டு. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர்கள் தேறி இருக்க வேண்டிய காரியங்கள் ஏராளமான காரியங்கள் உண்டு. ஒரு முறை சர் ராமன் அவருக்கு ஜனாதிபதியிடத்திலிருந்து ஒரு கடிதம் வருகிறது. பாரத ரத்னா விருது வழங்குவதற்காக பரிந்துரை செய்யப்பட்டு இவரை பாரத ரத்னா விருது வாங்குவதற்கு அழைப்பு கடிதம் வந்திருக்கிறது. இப்போது விருது வழங்கும் நாள், அந்த நாளும் இவருக்கு கீழே ஆய்வு கட்டுரை எழுதுகிற மாணவர்கள் ஒரு 7 பேர் ஆய்வு கட்டுரை எழுதுகிறார்கள். இவர்கள் தங்களுடைய ஆய்வை சமர்ப்பிக்கிற நாளும் ஒரே நாள். இப்போது இவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறார். யோசித்து அங்கே ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். என்ன கடிதம் என்றால், என்னுடைய மாணவர்கள் தங்களுடைய ஆராய்ச்சியை நிறைவு செய்து தங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பிக்கிற நாள், அந்த நாளிலே நான் இருக்க வேண்டும். எனவே உங்களுடைய அந்த பாரத ரத்னா விருதை நான் இன்னொரு நாள் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி கடிதம் எழுதுகிறார். அருமையானவர்களே, இதுதான் தேறுதல். என் மாணவனுடைய வாழ்க்கை முக்கியம், என்னுடைய மேன்மை முக்கியம் அல்ல, என்னுடைய மாணவனுடைய வாழ்க்கை முக்கியம் என்கின்ற அந்த தேறுதல் எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், அவருடைய கற்றல் தன்மையினாலே. அதை புரிந்து கொள்ள வேண்டும். எலக்ட்ரானை கண்டுபிடித்த ஜே தாம்சன், அவர் இயற்பியலுக்காக அவர் நோபல் பரிசு பெற்றவர். இந்த ஜே தாம்சன் இவர் தனக்கு கீழ் பணி செய்த 7 மாணவர்களை அதே துறையிலே, இயற்பியல் துறையிலே அவர் நோபல் பரிசு வாங்குவதற்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதிலே ஒரு மாணவர் யார் என்று சொன்னால் அவருடைய மகன். எனவே ஒரு ஆசிரியர் என்பவர் தன்னுடைய மாணவர்களை அவர் தேறினவர்களாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இவர் முதலாவது தேறினவராக இருக்க வேண்டும். இங்கே எஸ்ரா தேறின வேதபாரகனாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்று ஆசிரியர்களை என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? கண்காணிக்க வேண்டியிருக்கிறது. இவர்கள் ஒழுங்காக பாடம் நடத்துகிறார்களா? கண்காணிக்க வேண்டியது இருக்கிறது. அடுத்து இவர்களை நாம் பயமுறுத்த வேண்டியது இருக்கிறது. ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னா, டைமுக்கு வரலன்னா பனிஷ்மெண்ட் பண்ணிடுவேன், பயமுறுத்த வேண்டியது இருக்கிறது. இவர்களை ஊக்கப்படுத்த வேண்டியது இருக்கிறது. இவர்களுக்கு கட்டளையிட வேண்டியது இருக்கிறது. ஏராளமான காரியங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எறும்பினிடத்தில் சென்று ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். எறும்பை யாரும் கட்டாயப்படுத்தாண்டாம், எறும்பை யாரும் உற்சாகப்படுத்த வேண்டாம், எறும்பை யாரும் கண்காணிக்க வேண்டாம், எறும்பை யாருமே பயமுறுத்த வேண்டாம். அது தன் பணியை அது எப்பொழுதும் செய்வது போல தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும், விடாமுயற்சியோடு. அப்படியானால் ஒரு ஆசிரியரை உற்சாகப்படுத்தவோ, ஒரு ஆசிரியரை கட்டாயப்படுத்தவோ, ஒரு ஆசிரியரை நான் பனிஷ் பண்ணிடுவேன்னு சொல்லி பயமுறுத்தவோ வேண்டிய அவசியமில்லை. எந்த ஆசிரியரை? தேறின ஆசிரியர்களை. அதே நேரத்தில் இன்று என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? அவர்களை கண்காணிக்க வேண்டியது இருக்கிறது. ஒரு ஆசிரியரை கண்காணிக்க வேண்டியிருக்கிறது, கண்டிக்க வேண்டியது இருக்கிறது, ஒரு ஆசிரியரை பயமுறுத்த வேண்டியது இருக்கிறது. ஆனால் எஸ்ராவோ தேறினவனாக இருந்தான். எனவே முதலாவது பக்குவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஆசிரியர்கள், இரண்டாவது தேறினவர்களாக இருக்க வேண்டும், மூன்றாவது எஸ்ரா 7:12 சொல்லுகிறது, பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவனாக இருந்தான், கற்றுக் கொடுக்கிறவனாக இருந்தான்.
கற்றுக் கொடுக்க வேண்டும். வேதம் அதான் சொல்லுகிறது. கற்றுக் கொடுங்கள். ஒரு குழந்தைக்கு புரியும் வரையிலும் அதை கற்றுக் கொடுங்கள். இல்லையா? பாடத்தை என் கடமை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி நடத்திட்டு போயிடக்கூடாது. கடைசியில் இருக்கிற ஒரு மந்தமான குழந்தைக்கு கூட உங்களுடைய பாடம் நடத்துகிற அந்த பாடம் புரிய வேண்டும். அந்த அளவிற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். பள்ளி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு குழந்தையானது பள்ளி விட்டு செல்லும்போது எவ்வளவு உற்சாகத்தோடு பள்ளியை விட்டு ஓடுகிறதோ அதே போல பள்ளி ஆரம்பிக்கும் போது உற்சாகத்தோடு வர வேண்டும். இது யார் கையில் இருக்குதுன்னு சொன்னால் கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் கைகளில் தான் இருக்கிறது. ஒரு ஆசிரியர் உற்சாகத்தோடு பிள்ளைகளுக்கு புரியும்படியாக பாடம் நடத்துவார் என்று சொன்னால் பிள்ளைகள் உற்சாகத்தோடு கலந்து கொள்வார்கள். எனவே நீங்கள் கற்றுக் கொடுக்கிற திறனுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கிற திறனுடையவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். வேதம் அதான் சொல்லுகிறது. மார்க் 10:1 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது, அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே அவர்களுக்கு போதித்தார். அவருடைய வழக்கம் என்ன? உவமைகளாக போதிப்பது. புரியும் விதத்தில், எளிய மக்களுக்கும் புரியும் விதத்தில் கதைகளை சொல்லி அந்த கதைகளுக்கு விளக்கத்தை சொல்லி அவர் கற்றுக் கொடுத்தார். அருமையானவர்களே, கற்றுக் கொடுத்தல் என்பது ஒரு கலை. ஒரு மரத்தின் வேரானது எவ்வளவு அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ, எவ்வளவு தூரம் அது செல்கிறதோ, எவ்வளவு இடங்களுக்கு சென்று அது உரத்தையும் நீரையும் உறிஞ்சுகிறதோ அதற்கு ஏற்றாற் போலத்தான் அதனுடைய கனிகளும் பூக்களும் இருக்கும். வேரானது அது செயலிழந்து போய் இருக்கும் என்று சொன்னால் பூக்கள் உதிர்ந்துவிடும், பூக்கள் வாடி உதிர்ந்துவிடும். ஆசிரியர் என்பவர் செயலற்றவராக இருப்பார் என்று சொன்னால் அவரிடத்தில் கற்கிற மாணவர்களுடைய வாழ்க்கையும் சூனியமாகிவிடும். எனவே ஆசிரியர்கள் என்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே அருமையானவர்களே, ஆசிரியர் செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தை நாம் கொண்டாடி இருக்கிறோம். ஆசிரியர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் நேசிக்கப்பட வேண்டியவர்கள். எனவே அருமையானவர்களே, இந்த 3 காரியங்கள். 1, அவர்கள் இருதயம் பக்குவப்பட்டு இருக்க வேண்டும். 2வது, தேறினவர்களாக இருக்க வேண்டும். 3வது, கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் ஆசிரியர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த 3 காரியங்களிலும் கவனம் செலுத்துங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.